3 நாட்கள் கனமழை எச்சரிக்கை காரணமாக புழல் ஏரியிலிருந்து திறக்கப்பட்டு வந்த உபரி நீர் 500 கனஅடியிலிருந்து 1000 கனஅடியாக அதிகரிக்கப்பட்டது. வடகிழக்கு பருவமழை தொடங்கி பலத்த மழை பெய்து வந்ததால் சென்னைக்கு குடிநீர் வழங்கும் முக்கிய ஏரிகளான புழல், செம்பரம்பாக்கம், பூண்டி ஆகியவற்றிலிருந்து உபரி நீர் வெளியேற்றப்பட்டு வருகிறது. 16, 17, 18 ஆகிய 3 நாட்களுக்கு கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டது. இதனால் ஏரிக்கு வரும் நீர்வரத்து அதிகரிக்கும் நிலை ஏற்பட்டுள்ளதால் புழல் ஏரியிலிருந்து வெளியேற்றப்படும் உபரி நீர் திறப்பு அதிகரிக்கப்பட்டுள்ளது. புழல் ஏரியிலிருந்து காலையில் 500 கனஅடியாக திறக்கப்பட்டு வந்த உபரி நீர் தற்போது 1000 கனஅடியாக அதிகரிக்கப்பட்டுள்ளது. புழல் ஏரிக்கு நீர்வரத்து 709 கனஅடியாக உள்ளது. 3300 மில்லியன் கனஅடி கொள்ளளவு கொண்ட புழல் ஏரியில் நீர் இருப்பு 2856 மில்லியன் கனஅடியாக உள்ளது. 21.2 அடி உயரம் கொண்ட புழல் ஏரியில் 19.72 அடி உயரத்துக்கு தண்ணீர் நிரம்பி உள்ளது. புழல் ஏரியிலிருந்து வெளியேற்றப்படும் உபரி நீர் சுமார் 13.5 கிலோமீட்டர் கால்வாய் வழியே எண்ணூர் கடலில் சென்று கலக்கிறது. நாரவாரிக்குப்பம், வடகரை, கிராண்ட் லைன், சாமியார் மடம், தண்டல்கழனி, பாபா நகர், வடபெரும்பாக்கம், வடகரை, மணலி, கொசப்பூர் உள்ளிட்ட 10க்கும் மேற்பட்ட கிராமங்களின் வழியே உபரி நீர் செல்ல உள்ளதா உபரி நீர் கால்வாய் ஓரங்களில் வசிக்கும் மக்கள் பாதுகாப்பாக இருக்குமாறு மாவட்ட ஆட்சியர் அறிவுறுத்தி 2ஆம் கட்ட வெள்ள அபாய எச்சரிக்கை விடுத்துள்ளார். நீர்வரத்துக்கு ஏற்ப ஏரியிலிருந்து வெளியேற்றப்படும் உபரி நீர் அளவு பராமரிக்கப்படும் என நீர்வளத்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ்நாடு 24 நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். லைக், ஷேர் பண்ணுங்க. நன்றி.